ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம இந்த ஒரு பூஜையை முக்கியமா பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம பண்றதுனால நம்ம வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு அதிசயங்கள் நடக்குமா. அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில இன்னொன்னும் நடக்குமாங்க. எவ்வளவுதான் நம்ம கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் நம்ம சந்தித்திருந்தாலும் நீ தொடர்ந்து 21 நாள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீ பண்ணிட்டு வா. இதுக்கு நீ பரிகாரம் கூட செய்ய தேவையில்லை. ஒரே ஒரு பொருளை மட்டும் நீ வெளியிலிருந்து வாங்கினாலே போதும். இது நீ தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த வேலையில பண்ணிட்டு வா. நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில எந்த ஒரு செயலையோ எந்த ஒரு வழிபாடுகளையோ எந்த ஒரு பூஜையோ செஞ்சீங்க அப்படின்னா அதோட பலனானது சக்தியானது அதிக அளவுல உங்களுக்கு கிடைக்குமா. அதே மாதிரி நீங்க தொடர்ந்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணிட்டு வாங்க. இது மகா பெரியவா அவரது பக்தர்களிடம் இந்த ஒரு பரிகாரத்தை நீ பண்ணு. தொடர்ச்சியா 21 நாள் மட்டும் நீ பண்ணு. உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும். உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் மாறும். உன் தலையெழுத்தும் மாறும். முக்கியமா பிரம்மன் தான் நம்மளோட தலையெழுத்தை மாற்றுவாராம். நீ பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த ஒரு கோமாதா பூஜையை நீ பண்ணணுமா. கோமாதா அப்படின்னா பசுமாடு இருக்குல்லவா, பசுமாட்டிற்கான பூஜை தான் இது. இந்த பூஜையை நீ பண்ணிட்டு வந்த அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு உனக்கு நன்மைகளானது நடக்குமா. நம்ம தெய்வீக உயிரினமாக கருதப்படக்கூடிய நம்ம யாருமே தெய்வத்தை பார்த்ததில்லை. இருந்தாலும் தெய்வ ரூபத்துல பசுமாடு இருக்காங்க. தெய்வீக உயிரினமா நம்ம பசுமாடை கருதுவோமா. அப்படி அந்த பசுமாட்டுக்கு நீங்க பசுமாடும் அதோட கன்றுக்குட்டியும் ரெண்டுமே அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க அருகில் சென்று சிலையோ அல்லது சிலை வாங்கினால் மிகவும் நல்லது. இந்த கோமாதா சிலையை உங்களோட வீட்டு பூஜையில நீங்க வாங்கி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை என எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமா. அப்படி உங்களால சிலை வாங்க முடியவில்லை, அதனுடைய விலை அதிகமா இருக்கு, அந்த சிலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஒரு உருவக படத்தை ஒரு போட்டோவையாச்சு அதாவது அம்மாவும் பிள்ளையும் பசுமாடும் கன்றும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வாங்கி உங்களோட வீட்டு பூஜை அறையில நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு விளக்கு ஏற்றிட்டு முடிந்தால் ஒரு 4 அருகம்புல் 5 அருகம்புல் உங்களோட வீட்டிற்கு அருகில் இருந்து ஒரு 5 அருகம்புல்லோ அல்லது நாட்டு மருந்து கடைகளில் இருந்து மொத்தமாக கூட வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அருகம்புல்லையும் வைத்து நீங்க சாமியை கும்பிட்டு முடிந்தால் வாழைப்பழம் பாசிப்பயிறு இந்த மாதிரி பசுமாட்டுக்கு என்னென்ன பொருட்கள் பிடிக்குமோ அதையெல்லாம் நீங்க உங்களோட பூஜை அறையில உங்களால் முடிந்த பொருட்களை வச்சு வணங்கி 21 நாட்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் கோரிக்கைகள் பிரச்சனைகள் இருக்கோ அது அனைத்தும் தீர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி கோமாதாவிடம் நீங்க வேண்டணுமா. இப்படி நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா நீங்க கடவுளிடமே வேண்டுறதுக்கு சமமா. இப்படி நீங்க வேண்டிட்டு நீங்க பூஜை செய்கின்ற அந்த பூஜைக்கு பயன்படுத்துகின்ற அந்த பொருளை அருகில் இருக்கிற பசுமாட்டிற்கு சென்று உணவாக கொடுக்கணுமா. இப்படி நீங்க 21 நாள் மட்டும் நீங்க தொடர்ச்சியா பிரம்ம முகூர்த்த வேலையில இதை பண்ணிட்டு வாங்க. உங்களோட தலையெழுத்து மாறும். உங்களுக்கு இருக்கின்ற எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை தீரும். எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலுமே அந்த கஷ்டம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம கரைந்து போய் விடுவாங்க. எனவே தவறாம இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க. இதனால மிகப்பெரிய அளவிற்கு உங்களுடைய குடும்பமும் நீங்களும் போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க.